இந்த டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் எப்படி ஆரம்பிச்சாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அவரோட பிரதர் இன் லா அவர்ட்ட சொன்னாரு, "டாடா ஸ்டீல்ல சம்பளம் குடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல சம்பளம் குடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பளம் குடுக்குற பழக்கமே 10 நாள் ஆகுது. மூட்டை மூட்டையா காச எடுத்துன்னு போய் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு பல நாள் ஆகுதுங்கன்னாரு." இப்போ ஏதோ உலகத்தில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சாம். அது கார்டு மிஷின் மூலமாக பஞ்ச் பண்ணி கரெக்டாக சம்பளத்தை உடனே கால்குலேட் பண்ணிட்டுருக்காமே. அது ஏன் நம்ம 2 மிஷின் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிரதர் இன் லாட்ட சொல்லி 2 மிஷின் இம்போர்ட் பண்ணார். அந்த 2 மிஷின் இம்போர்ட் பண்ணாலும் அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மகிட்டயே ஒரு டீமை ரெடி பண்ணோம்னாரு. ஃபக்கீர் சந்த் கோலி அப்படின்னு எஃப்சி கோலி ரீசெண்டாக தான் செத்து போனார். அந்த கோலி வந்து டாடா பவரில் இருந்தார். எம்ஐடி மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு வந்து டாட்டாஸில் சேர்ந்துருந்தார். அந்த பையனை கூப்பிட்டு வாப்பா, அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணோன்னா அவனால் ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் ரெடி பண்ணுவாங்கன்னு.